தாயுடைய பெயர் தெரியும், தந்தையுடைய பெயர் தெரியும். தாத்தாவுடைய பெயர் எத்தனை பேருக்கு தெரியும்? தாத்தாவுடைய அப்பாவுடைய பெயரை கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது, கண்டிப்பாக தெரிந்திருக்காது. அதற்காகத்தான் பள்ளிகளிலே ஃபேமிலி ட்ரீ என்று செய்து ஒரு அழகான ஒரு படத்தை போட்டு உன்னுடைய தந்தை யார், தாய் யார், தந்தையுடைய தந்தை யார், தாய் யார், அவருடைய தந்தை யார், தாய் யார் என்று சொல்லி தெரிந்தவரை எவ்வளவு தூரம் முடியுமோ அவருடைய பெயர்களை நீ எழுதி கொடு என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அருமையான ஒரு கான்செப்ட், அருமையான ஒரு கருத்து. நம்முடைய முன்னோர்கள் நினைக்காதவரை, முன்னோர்களை மதிக்காதவரை, அவர்களை நினைவில் கொண்டு நம்முடைய வாழ்க்கை பணி தொடராதவரை இந்த வாழ்க்கையில என்றைக்கு வசந்தம் இல்லை. மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நாம் எடுத்துக்கொள்கின்ற இந்த பாடங்கள் எல்லாம் எக்கனாமிக் வெல்பீயிங், பொருளாதார முன்னேற்றத்தை நமக்கு கொடுத்தால் கூட உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக அடிப்படையிலே என்னுடைய பெற்றோர்களை மனதில் நினைத்தால் என்னுடைய வாழ்க்கை வளம் பெறும் என்பதுதான் உண்மை. அந்த ஒரு கருத்தை இந்த இடத்திலே இங்க இருக்கிற மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். நண்பர் கோவிந்தராஜன் அவர்கள் எத்தனையோ உதாரணங்களை எல்லாம் சொன்னார், எத்தனை உதாரணங்களை சொன்னார்கள். எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், எப்படி வந்து நீங்கள் படிக்க வேண்டும், எந்தெந்த கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்திலே தாங்கி நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று சொல்லி நிறைய கருத்துக்களை சொன்னார். ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த தேர்வு என்பது எல்லோருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். அந்த தேர்வை எதிர்கொள்ளும் போதுதான் ஒரு மாணவருடைய உண்மையான திறமை வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த இருக்கிற தேர்வு முறை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் தான் அதை பார்க்கிறோம் என்பதை, ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் தான் அந்த மாணவருடைய திறமையை நாம் எடை போடுகிறோம். அதற்கு முழு முதல் காரணம் ஞாபக சக்தி இருந்தால் அங்கே தேர்விலே அவன் முதல் மாணவனாக வருவான். அங்கே கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய அவனாக உருவாக்கி செய்வதற்கு அங்கே வாய்ப்புகள் இல்லை. அதற்கு வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும். வின்சென்ட் சர்ச்சிலை பற்றி சொல்லுவார்கள். அவர் எழுதியிருக்கிறார், எக்ஸாமினேஷன்ஸ் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். பள்ளியிலே படிக்கும் போது அவர் மிகவும் துன்பப்பட்டார். அவர் படிப்பே வராது. தோல்விற்ற மாணவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் இதை போன்ற பெரிய தலைவர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்தால் தோல்வி என்று வந்தாலும் என்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை துவளாமல் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்வதற்காகத்தான் இது போன்ற உலகத் தலைவருடைய வரலாற்றை எல்லாம் இந்த இடத்தில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கேயோ 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதைகளை எல்லாம் சொல்கிறோம் என்று சொன்னால் சரித்திரத்திலே இருந்து படிக்கின்ற மனிதன் என்றைக்கும் வீழ்ந்ததில்லை. வின்சென்ட் சர்ச்சிலை பற்றி சொன்னேன். பள்ளியில் அவருடைய தந்தை ராணுவ பள்ளியிலே சேர்த்தார். மிகவும் மிகவும் மெலிய உருவம் கொண்டவர். அவரை எள்ளி நகை ஆடினார்கள். இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஏளனம் செய்தார்கள். அவருக்கு படிப்பே வராது. அதனால்தான் அங்கே பள்ளியிலே ராணுவ பள்ளியிலே சேர்த்தார்கள். எவ்வளவோ கஷ்டப்பட்டார். கடைசி நாள் அன்றைக்கு தேர்வு வந்தது. அந்த தேர்வு வந்த போது தேர்வை எதிர்கொள்கிற மறுநாள் தேர்வு. அந்த தேர்விலே மேப் ரீடிங் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, வரைபடம். அந்த வரைபடத்தை மட்டும் சரியாக எழுதினால் அவர் தேர்வு. வரைபடத்தை தவறாக எழுதி மற்ற எல்லா கேள்விகளுக்கும் சரியாக எழுதினாலும் அங்கே அவர் தேர்வு செய்யப்பட மாட்டார் நிலைமை. ஆகவே அவர் நினைத்தார், நாடுகளுடைய வரைபடங்கள் இவருக்கு தெரியாது. ஆகவே எல்லா நாடுகளுடைய வரைபடங்களை ஒரு சீட்டிலே துண்டு சீட்டில் எழுதி அவற்றை எல்லாம் சுருட்டி குலுக்கி தன்னுடைய தொப்பியிலே போட்டு ஒரு குலுக்கி ஒரு நாட்டுடைய பெயரை எடுத்தார். அது எந்த நாடுடைய பெயர் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எந்த நாட்டுடைய பெயர் எடுத்தார் தெரியுமா? நியூசிலாந்து என்ற பெயர் வந்தது. அந்த நியூசிலாந்து மேப்பை மட்டும் படித்துக் கொண்டு சென்றார். மறுநாள் பார்த்தால் நியூசிலாந்து மேப் மட்டும்தான் இங்கே கேட்கப்பட்டிருந்தது. இதை என்ன சொல்வது? இது அதிர்ஷ்டம் என்று சொல்வதா, முயற்சி என்று சொல்வதா? எதை சொன்னாலும் சரி மிக அழகாக எழுதிவிட்டு வந்தார். அங்கே தேர்விலே அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் தன்னுடைய சுயசரிதை எழுதும் போது எழுதுகிறார், had I not chosen New Zealand map, I would not have passed out of the military school successfully. Had I not passed out of the military school successfully, I would not have joined politics. Had I not joined politics, I would not have had the opportunity of leading a political party. Had I not led the political party, I would not have become the Prime Minister of England. Had I not become the Prime Minister of England, I would not have led England during the Second World War. Had I not led the Second World War, the history of England and the history of the world would have changed. நான் இரண்டாம் உலகப் போரை வழிநடத்தவில்லை என்று சொன்னால், தலைமை பொறுப்பை ஏற்று அந்த போரை வழிநடத்தவில்லை என்று சொன்னால், இங்கிலாந்துடைய சரித்திரம் மட்டுமல்ல உலகத்துடைய சரித்திரமே மாறி இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், படிக்காதவர்
படிப்பே வராதவர். இதே போல ஆயிரம் உதாரணங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், படிப்பு வரவில்லை என்பதற்காக பெற்றோர்கள் தங்களுடைய மாணவர்களை துன்புறுத்தக்கூடாது, குழந்தைகள் துன்புறுத்தக்கூடாது என்பதற்காகத்தான். நிறைய பள்ளிகளிலே பார்க்கிறோம், நன்றாக படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தனி வகுப்பு இருக்கும். 70 இருந்து 90 வரைக்கும் ஒரு மாணவர்கள், 90 மதிப்பெண்களுக்கு மேல் 100 மதிப்பெண்கள் எடுப்பதற்கு ஒரு மாணவர்கள். ஏனென்றால் அவர்கள் மாநில அளவில் அங்கே மதிப்பெண்கள் பெற வேண்டும், பள்ளியினுடைய பெயரை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக 90 இருந்து 100 மார்க் வாங்குவர்களுக்கு மட்டும் தனி வகுப்பு. பிறகு 70 இருந்து 90, பிறகு 50 இருந்து 70 என்று சொல்லி பிரித்து வைப்பார்கள். அது எந்த கல்வி? அந்த கல்வி கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த கல்வி 50 இருந்து 70 வாங்குகிறானே அந்த மாணவன், அவன் தோல்விற்றாலும் கூட நாளை இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலுக்கு சொந்தக்காரன் ஆவான் என்பதை மறந்துவிடக் கூடாது. கல்வி தருகன் இசைமை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4 என்று சொல்லி சொன்னான் தொல்காப்பியத்தில். இன்றைக்கு நேற்று அல்ல, சங்கம் வளர்த்த தமிழ். மதுரை மாநகரில் இருந்து பேசுகிறோம். இங்க தமிழை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் தமிழுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அவமரியாதை இருக்கு என்பதால் தான் சங்க தமிழை பற்றி சொன்னேன். அது இடைச்சங்கம், கடைச்சங்கம், 3ஆம் சங்கமாக இருந்தால் கூட முதல் சங்கத்துடைய நூல் ஒரே 2 நூல்கள் தான் தமிழருடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற நூல்கள் 2 நூல்கள். ஒரு தொல்காப்பியம், இன்னொன்று அகத்தியம். இந்த 2 நூலை தவிர தமிழருடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற முதல் சங்கத்தை சேர்ந்த நூல்கள் எதுவுமே இல்லை என்பதை நாம் நன்குணர்வோம். அந்த தொல்காப்பியத்திலே ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது, தமிழக முதல்வர் அவர்கள் தொல்காப்பிய பூங்காவை எழுதும் போது எழுதினார், கல்வி தருகன் இசைமை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4 என்று சொல்லி எழுதும் போது கல்வி என்று சொன்னால் என்ன என்று சொல்லி விளக்கம் சொல்கிறார். கல்வி என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், நாம் எல்லோரும் எப்படி கல்வியை படிக்கிறோம் என்று சொன்னால், கல்வியை புத்தகத்திலே படிக்கிறோம், கல்வியை சொல்லித் தருகின்ற ஆசிரியரிடத்திலிருந்தே கற்றுக்கொள்கிறோம். வாஸ்கோட காமா 1498 அன்றைக்கு ஐரோப்பாவில் இருந்து புறப்பட்டு நன்னம்பிக்கை முனை வழியாக மடகாஸ்கருக்கு சென்று கள்ளிக்கோட்டையில் வந்து இறங்கினார் என்று சொல்லி சரித்திரத்தை படித்தேன். இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் எப்படி ஸ்டார் தயாரிக்கணும் என்று சொல்லி விஞ்ஞான ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார்கள். கணக்கு எப்படி போடுவது, ரயில் எப்படி போனால் எப்படி வரும், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில், எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு தூரத்தில் இருக்கிற அந்த இடத்தை சென்று அடைய முடியும் சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இவையெல்லாம் நாம் புத்தகத்தில் இருந்து படிக்கின்ற கல்வி. நாம் எல்லோரும் சாதாரணமானவர்கள். நமக்கும் இந்த தலைவர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு, இந்த உலகத்தை ஆண்ட மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் எப்படி இந்த உலகத்தை ஆண்டார்கள் என்று சொன்னால் பள்ளியிலே பெற்ற கல்வி அல்ல. நாம் எல்லோரும் கல்வியை புத்தகத்திலே படித்த போது அவர்கள் புத்தகத்தையே கல்வியாக்கி படித்தவர்கள் என்பதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். அதுதான் கல்வி. இந்த உலகத்தையே புத்தகமாக்கி படித்தவர்கள், இந்த உலகத்திலே இருந்து கற்றுக்கொண்டார்கள். ஆகவேதான் அதுதான் கல்வி. உலகத்தையே புத்தகமாக்கி படித்தவர்கள் தான் உலகத்தை ஆண்ட தலைவர்கள். உலகத்தை பற்றி புத்தகத்திலே படித்தவர்கள் நம்மை போன்ற சாதாரணமானவர்கள். அதுக்கடுத்து சொன்னார் தருகன் என்று சொல்லி சொன்னார். தருகன் என்று சொன்னால் கற்றோர் நிறைந்த அவையிலே தன்னுடைய கருத்துக்களை அஞ்சாமல் எடுத்து வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவன், வலிமை பெற்றவன், ஆற்றல் பெற்றவன் தான் தருகன். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாறு வேட்ப முடியும் சொல். நேற்று நான் திலகர் அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே பார்த்தபோது அவருடைய அலுவலகத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரு திருக்குறளை பார்த்தேன். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாறு வேட்ப முடியும் சொல் என்று சொல்லி சொன்னார்கள். என்ன பொருள் திருக்குறளிலே சென்று சொன்னால், கேட்டவர்கள் எல்லாம் கேட்டார் பிணிக்கு ஒரு தடவை அந்த உரையை கேட்டால் மீண்டும் அவர் எப்போது பேசுவார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு, அந்த உரை, அந்த வீச்சு, அந்த தாக்கம், அதுதான் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப முடியும் என்று சொன்னார். மாற்று கருத்துடைய பகைவர்கள் கூட எண்ணங்களிலே வேறுபட்டிருக்கலாம், உணர்வுகளிலே வேறுபட்டிருக்கலாம், கருத்துக்களிலே மாறுபாடு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சொல்கின்ற நேர் அந்த திறமை, நான் என்றைக்கும் கைகூப்பி வணங்குகின்ற திறமை, என்றைக்கு நீங்கள் கருத்துக்களிலே உங்களுடைய மாறுபாடு இருந்தால் கூட நீங்கள் சொல்கின்ற அந்த பேச்சை கேட்கின்ற சொல்கின்ற சொல்லை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்ல இன்னைக்கு தலைவர்கள், அரசியல் தலைவர்களில் சில பேர் பேசும்போது மாற்று கருத்தவர்கள் கூட அங்கே மணிக்கணக்கில் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப முடியும் சொல் என்று சொன்னானே, அதுதான் அப்படி சொல்வன்மை வீச்சு, விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிரந்தர சொல்லுதல் வல்லார் என்று சொன்னார் திருவள்ளுவர். என்ன சொன்னான்? தன்னுடைய கருத்துக்களை திறமையாக, வல்லமையாக, கோர்வையாக எடுத்துச் சொல்ல வல்லவரிடத்திலே இந்த உலகம் சென்று கைகட்டி நிற்கும். என்ன உத்தரவு கொடுங்கள், நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி இந்த உலகம் கைகட்டி இருக்கும் என்று சொல்லி சொன்னான் திருவள்ளுவன். சொல்வன்மை. உங்களுடைய தாளாளர் சந்திரன் அவர்கள் பேசும்போது சொன்னார், ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று சொல்லக்கூடிய நாம் பேசக்கூடிய அந்த பேச்சு ஆங்கிலம் சரி தமிழும் சரி அதை திறமையாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஆங்கிலத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலம் என்பது இங்கே கட்டாயம்.
இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற அத்தனை மொழிகளும் இங்க இருக்கிற விஞ்ஞான முன்னேற்றத்திலும் கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஆங்கிலத்தை புறக்கணிக்க முடியாது. ஆனால் தாய் தமிழ், அந்த தாய் தமிழை உங்களுடைய உள்ளத்திலே எது செல்ல வேண்டும். ஆனால் ஆங்கிலம் இன்றியமையாது, மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆங்கிலத்தை பற்றி மட்டுமல்ல, ஆங்கில இந்திய சரித்திரம் அது ஆங்கில நாட்டுடைய சரித்திரத்தோடு பின்னி பிணைந்தது. அவர்கள் இங்கே ஆண்டதால் தான் இங்கே நாம் ஆங்கிலத்தை படித்தோம். ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு பள்ளியிலே என்னை அழைத்தார்கள். ஆங்கில இலக்கிய துறையினுடைய விழா என்று சொல்லி சொன்னார்கள். ஆங்கிலம் எப்படி இங்கே வந்தது, இந்த நாட்டில் நாம் ஏன் ஆங்கிலத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், 1762 நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த போர் தான் இந்திய சரித்திரத்தை மாற்றி அமைத்த போர். அதற்கு முன்னால் டச்சுக்காரர்களும் சரி, பிரெஞ்சுக்காரர்களும் சரி, போர்ச்சுகீஸ்காரர்களும் சரி இந்த நாட்டை ஆள்வதற்காக அங்கே வந்தார்கள், வாணிக தொடர்பு கொண்டார்கள். ஆனால் இறுதியாக பிரெஞ்சுக்காரர்களும் அங்கே ஆங்கிலேயர்களும் தான் இறுதி பந்தயத்திலே நின்றார்கள். இதில் யார் இந்த நாட்டை ஆள்வது என்ற போட்டி வந்த போது நம்முடைய தமிழகத்தில் நடந்த போரில் தான் கடைசி போர், 3 கர்நாடிக் போர். The third Carnatic war was fought at வந்தவாசி near திருவண்ணாமலை. நான் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக 2 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். அந்த வந்தவாசியினுடைய ஊரிலே ஒரு அந்த போரிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பீரங்கி இங்கே கிடந்தது. நான் கேட்டேன், இது என்ன பீரங்கி என்று கேட்டேன். இது 3வது கர்நாடிக் வார், 3வது கர்நாடக போரிலே பயன்படுத்தப்பட்ட பீரங்கி என்று சொன்னார்கள். உடனடியாக அதை எடுத்து வந்தவாசியிலே காவல் நிலையத்திலே ஒரு சிறிய ஒரு பீடத்தை கட்டி அங்கே வைத்து, இது 3ஆம் கர்நாடக போர் மட்டுமல்ல, நாம் ஏன் ஆங்கிலத்தை பேசுகிறோம் என்பதற்காக அடையாள சின்னமாக இருக்கக்கூடியது என்று சொல்லி சொன்னேன். எதற்காக என்று சொன்னால், ஜெனரல் ஆயர்கோட் from the English side, ஜெனரல் லாலி from the French side அங்கே போரிட்டார். ஆங்கில படைகளை வழிநடத்தியவர், தலைமை தாங்கியவர் ஜெனரல் ஆயர்கோட். பிரெஞ்சு படைகளை வழிநடத்தியவர் ஜெனரல் லாலி. இருவருக்கும் நடந்த போரிலே கடைசியிலே வெற்றி பெற்றது ஆங்கிலேயர்கள். அந்த போருக்கு பிறகு ஏகாதிபத்தியம் யாருக்கு என்பதையும், பந்தயத்திலே யார் வெல்கிறோம் என்பதற்கும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயருடைய அவர்களுடைய ஆதிக்கத்தை ஒத்துக்கொண்டு இந்த பந்தயத்திலிருந்து விலகிக் கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் நாம் ஆங்கிலத்தை பேச ஆரம்பித்தோம். அவர் அங்கே வெல்லவில்லை என்று சொன்னால் ஒருவேளை நாம் பிரெஞ்சுக்காரர்களாக பிரெஞ்சு மொழி பேசிக் கொண்டிருப்போம் என்பதும் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி. தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எப்படி இங்கே ஆங்கிலம் வந்தது என்று சொல்லி. அதற்காகத்தான் இன்றைக்கு அந்த பீரங்கி திருவண்ணாமலை மாவட்டத்திலே காவல் அலுவலகத்திலே முன்னால் இருக்கிறது. எதற்காக? நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஆங்கிலத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தமிழை மறக்க கூடாது. கனியிட ஏறிய சுளையும், முற்றல் கடையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காட்சி பாகிட ஏறிய சுவையும், நனை பசு பொடியும் பாலும், தென்னை நல்கும் குளிரிட நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.